தமிழகத்தின் கல்வி வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல். கரும்பலகை கவிதை பாடிய காலம் மாறி இன்று கணினி திரைகள் பாடம் சொல்லும் காலம் வந்துவிட்டது. அந்த மாற்றத்தை வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் செயலில் காட்டியிருக்கிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி. தமிழகத்திலேயே முதன்முறையாக ஒரு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப பள்ளிகளிலும் 100% ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை அமல்படுத்தி சாதனை படைத்துள்ளது விக்கிரவாண்டி. தொகுதியில் உள்ள 31 அரசு ஆரம்ப பள்ளிகளுமே இன்று நவீன டிஜிட்டல் வகுப்பறைகளாக உருமாறியுள்ளன. இந்த இலக்கை எட்டிய தமிழ்நாட்டின் ஒரே தொகுதி விக்கிரவாண்டி என்பதுதான் இதன் தனிச்சிறப்பு. இந்த மகத்தான மாற்றம் சாத்தியமானது எப்படி? அரசுடன் கைகோர்த்து பவர்ஃபின் கார்ப்பரேஷனின் CSR நிதி பங்களிப்பின் மூலம் இந்த திட்டம் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினரின் விடாமுயற்சியால் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இனி விக்கிரவாண்டி தொகுதி மாணவர்கள் உலக தரத்திலான டிஜிட்டல் பாடங்களை தங்கள் வகுப்பறையிலேயே காண்பார்கள். வண்ணமயமான படங்கள், அனிமேஷன் விளக்கங்கள் என படிப்பு இனி கசக்காது, இனிக்கும். இது வெறும் தொழில்நுட்ப மாற்றம் மட்டுமல்ல, கிராமப்புற மாணவர்களின் கனவுகளுக்கு கொடுக்கப்பட்ட சிறகுகள். கல்வியில் முதன்மை மாநிலமாக திகழும் தமிழகத்திற்கு விக்கிரவாண்டி தொகுதி இன்று ஒரு முன்னோடி. திராவிட மாடல் அரசின் விக்கிரவாண்டி மாடல் இனி தமிழகம் எங்கும் எதிரொலிக்கும். தமிழ்நாட்டில் திறன் வகுப்பறை என்பது தற்போது செயல்முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திறன் வகுப்பறை என்பது மாணவர்களுடைய படிக்கும் ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. ஏன் என்று கேட்டால், இந்த மாணவர்கள் நேரடியாக காணொலி காட்சிகள் மூலம் பார்க்கும்போது அதனுடைய மாணவருடைய ஆர்வமும் அவருடைய கற்றல் திறன் மற்றும் ஞாபக சக்தி அது அதிகரித்துள்ளது. திறன் வகுப்பறையின் மூலமாக ஆசிரியர்களுடைய கற்றல் பணி எளிமையாக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மாணவர்களுடைய கற்பித்தல் பணியும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொல்லப்போனால், பாரம்பரிய முறையான கரும்பலகையில் எழுதி படிக்கும் முறைக்கு மாற்றாக இந்த திறன் வகுப்பறை நவீன காலத்துக்கு உகந்த ஒரு கற்றல் முறையாக அமைந்துள்ளது. மேலும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்தன் காரணமாக மாணவனுடைய நலன் கருதி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலே விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும்தான் 28 அரசு நடுநிலைப் பள்ளிகளுக்கும் டிஜிட்டல் இந்த டிவியை வழங்கியுள்ளார். நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாணவர்களுடைய பெற்றோர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அவருடைய பணி இந்த சட்டமன்றத்தில் தொடர வேண்டும் என வாழ்த்தி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் MLA சூப்பர் MLA.